நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கு ஃபேமிலியோட தேர்ட் யங் மாஸ்டர். ஹீரோ பரபரப்பா ஒரு செர்மனிக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் ரெடி ஆயிட்டு நேரா ஒரு ரூம்குள்ள தான் வரா. அங்க பாத்தீங்கன்னா குட்டியா கியூட்டா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவதான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அவ ஹீரோவை பார்த்தோன்னு ரொம்பவே எக்ஸைட் ஆகி அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட நெப்யூ தான் மேரேஜ் பண்ணியிருப்பான். ஹீரோவோட நெப்யூ வந்துட்டு ஹீரோயினை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுல ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு அவங்க பழசெல்லாம் மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 3 வயசு குழந்தையோட ஐக்கியூ தான் இருக்கு. ஹீரோ தான் இப்ப ஹீரோயினை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் ஹீரோயின் ஹீரோவா அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல பொறுமையா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு உனக்கு என்ன நாள்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அங்கிள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீங்க இன்னைக்கு என்ன வெளில கூப்பிட்டு போறீங்க தானே விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே சிரிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, ஆமாடா செல்லக்குட்டி, நான் உன்னை இன்னைக்கு வெளில தான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ மனசுக்குள்ள ரொம்பவே அப்செட்டா இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு செர்மனிக்கு போறான் இல்லையா, அது ஹீரோவோட நெஃப்யூவோட செர்மனி தான். அவன் இப்போ சென் குரூப்போட கம்பெனியோட சிஇஓ ஆக போறான். அதுக்கு அந்த செர்மனி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ இப்போ ஹீரோயினை அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, பாஸ் நீங்க உங்களோட வீல் சேர்ல உட்கார்ந்துக்கோங்க, உங்களோட ஐடென்டிட்டி நீங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி வேற ஏதோ இருக்கும் போல. அவன் இப்போ வெளி உலகத்துக்கு மட்டும் கு ஃபேமிலியில இருக்க தேர்ட் யங் மாஸ்டரா நடிச்சிட்டு இருக்கான். அவனோட ஐடென்டிட்டி வேற ஏதோ இருக்கும் போல. ஹீரோமே வந்துட்டு வீல் சேர்ல போய் உட்கார்றான். ஹீரோயின் தான் பிளாங்கெட் எல்லாம் எடுத்து ஹீரோவோட கால்ல போத்தி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ அப்போ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், சரி நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்ல, நம்ம இப்ப வெளில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே ரொம்ப சந்தோஷமா சரி அங்கிள் நம்ம வெளில போலாம், நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் கையை பிடிச்சுதான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கதா அங்க இருக்க சர்வன்ட் எல்லாம் பார்த்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு பைத்தியமானதுக்கு அப்புறம் கூட ரொம்ப லக்கு தான், என் ஹஸ்பண்ட் இவளை டைவர்ஸ் பண்ணிட்டான். ஹீரோ அவங்க வீட்டை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு சூ ஃபேமிலியில ஏதோ ஒரு செர்மனி நடக்க போதாமே, அது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ காசிப் பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோவோட அசிஸ்டன்ட் காதலி ஹீரோ காதலியுமே விழுக்குது. இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோமே அவங்க ரெண்டுத்தையும் ஃபயர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவோட பாடி கார்ட்ஸுமே வந்துட்டு அந்த சர்வெண்ட்டை அடிச்சு வெளில துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான். யாரு ஹீரோயினை பத்தி தப்பா பேசினாலும் அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அந்த செர்மனி பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனே இப்ப அந்த செர்மனிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த செர்மனில உன்னை யாராவது ஏதாவது பேப்பர்ல சைன் போட சொன்னாங்கன்னு நீ சைன் போடக்கூடாது, நீ மட்டும் அப்படி சைன் போட்டுட்டேன்னா கு ஃபேமிலில இருந்து உன்னை வெளில துரத்தி விட்டுருவாங்க, தயவு செஞ்சு எதுலுமே சைன் போடக்கூடாது, உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவகிட்ட இருக்க கேண்டி எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. அங்கிள் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்தாங்க இதை சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், நீங்க மேடம் கிட்ட சைன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்களுக்கே 3 வயசு குழந்தையோட ஐக்கியூ தான் இருக்கு, நீங்க சொல்றத அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க, அவங்களோட மெமரி பவர் வேற ரொம்பவே வீக்கா இருக்கு, அவங்க சைன் மட்டும் போட்டுட்டாங்கன்னா இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றா, எனக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை இருக்கு, அவ எல்லா சுச்சுவேஷனுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, நான் சொன்ன மாதிரிதான் அவ நடந்துக்குவா, அவ கண்டிப்பா சைன் போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ செர்மனி நடக்கிற இடத்தை தான் காட்டுறாங்க.
அந்த செர்மனிக்கு லில்லின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவ பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவ உள்ள வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட காரை பாக்குறா. உள்ள ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே, ஓ இது அந்த லூசு பொண்ணு தானே, அவளுக்கு இந்த பணக்கார கார்ல தூக்கம் கேக்குதா, பரவாயில்ல பரவாயில்ல, ஹீரோ அவளை நல்லாதான் வளர்த்துட்டு வந்திருக்கா. ஆனா இந்த பைத்தியத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காட்ஸ் கிட்ட சொல்லி ஹீரோயினை வெளில வர சொல்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த காட் வந்து வெளில வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. ஹீரோயினோட தலை வந்து சீட்லயே லைட்டா இடிச்சிருது. எப்பயுமே அவ கண்ணு திறக்கல. இத பார்த்தனா அந்த காட்மே பயந்துடுறான். அவன் வந்து லிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் இறங்கவே மாட்டேங்கிறா, எனக்கு என்னமோ அவ ட்ரிங்க் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு லிலியுமே சரி இவகிட்ட இருந்து எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணும், எனக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போறா. அப்ப ஹீரோயினுக்கு தலையில லைட்டா அடிபட்டிருக்கும் இல்லையா, அவளுக்கு பழசெல்லாம் ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அவளுக்கு அவ யாருங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் வெளில வந்துட்டு லில்லியை கூப்பிட்டு, என்னோட பேரு நூனா, எதுக்காக என்கிட்ட வந்து பேசணும்னு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ லில்லி வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, ஏய் நீ அந்த ஆக்சிடென்ட்ல சாக வேண்டியது எப்படியும் உயிர் பழச்சிட்ட, இப்போ பைத்தியமா நின்றுட்டு இருக்க, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இதை கேட்டோட சமயம் ஷாக் ஆகுறா. ஏன்னா என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்றாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அவ சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட லைஃப்குள்ள நீ வரவே முடியாது, நான் தான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிம்ம மேரேஜ் பண்ணிக்க போற அவனுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தினது ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவ சொல்லிட்டு இருக்கா, இன்னையோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சுது, இன்னைக்கு நீ ஒரு சைன் போட்டா போதும், இந்த ஃபேமிலில இருந்து உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட அசிஸ்டன்டோட வந்துட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே இந்த லில்லி போய் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீங்க எதுக்கு நூனாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே கால் நடக்க முடியல, உங்களை உங்களாலே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நீங்க எதுக்கு அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அசிஸ்டன்ட்டுக்கு செம கடுப்பாயி அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு, உன்னோட விசுவாசத்தெல்லாம் உன்னோட தேர்ட் யங் மாஸ்டர் கூவோட நிறுத்திக்கோ, என்ன பகச்சுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, இவங்க கூ குடும்பத்தோட ஜஸ்ட் ஒரு தேர்ட் யங் மாஸ்டர் தான், இதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, இவங்களே அந்த ஃபேமிலியில டம்மியாக போறாங்க, இவங்க அந்த நூனாவை மட்டும் பார்த்துட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க சொல்லு, இவங்களோட ஃபேமிலி பிசினஸ் எல்லாமே பினிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட்டுமே ஹீரோ கிட்ட, என்ன பாஸ் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்ல, ஹீரோமே சரி விடுங்க, அவ என்னமோ பேசிட்டு போறா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறா. நீ இப்போ ஓகே தானே, எதுக்கும் பயப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அவளுக்கு மெமரி லாஸ் ஆனப்போ ஹீரோ தானே பக்கத்துல இருந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான், அது எல்லாமே ஞாபகம் வருது. உடனே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க தான் என்ன கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஒரு கேண்டியை கொடுத்து, உனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எதுலயும் சைன் போட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே சரி அங்கிள், நான் கண்டிப்பா எதுலயுமே சைன் போட மாட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்றா. என்னோட அங்கிள் தான் பெஸ்ட் அங்கிள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஹீரோயின் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல. அவ இப்ப வரைக்குமே கொஞ்சம் பைத்தியமா தான் நடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவரோட எக்ஸ் ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள சர்மனி ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ்ல ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிம் தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் நான் எதுக்கு இங்க இன்வைட் பண்ணிருக்கேன்னா, உங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷலா டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் தான் இப்போ சென் குரூப்போட சிஇஓ பொறுப்பேற்றுக்க போறேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த மாதிரி நிறைய கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு போகணும், எல்லாரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட உள்ள வந்துட்டு இருக்கான். எல்லாருமே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே கிம்முக்கு செம கடுப்பா இருக்கு. ஆமா ஹீரோவை பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, நம்ம நூனாவை மட்டும் தானே வர சொன்னோம், இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கிம்மே நேரா வந்து ஹீரோ கிட்ட கேக்குறான், அங்கிள் உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாதுல்ல, நீங்க வீட்டுல
வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கோமா அவனை சப்புன்னு அறிஞ்சிடுறாங்க. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ இந்த சின் குரூப்புக்கு எப்படி செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும், தங்களோட வளைப்பு திருடிட்டு நீ எல்லாம் வாய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கிம் சொல்றா, அங்கிள் பர்சனல் மேட்டர் எல்லாம் பப்ளிக்ல பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த பைத்தியத்தை வச்சு எதுக்கு கேர் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க, நான் தான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன்ல, இதுக்காக இவ்வளவு நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்றா, இங்க பாரு, அந்த சென் குரூப் வந்து நூனாவோடது, அவளோட கம்பெனியை நீ எப்படி எடுத்துக்க முடியும், அதான் உனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, ஆமா அங்கிள், எனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுதான், ஷென் குரூப் வந்துட்டு அவளோட பொறுப்புல தான் இருந்துச்சு, ஆனா அவளே ஒரு பைத்தியம், அவனால எப்படி அந்த கம்பெனியை பாத்துக்க முடியும், அதான் இப்ப நான் பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனி என்னோடதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், ரொம்ப கனவு காணாத, அவ கண்டிப்பா சைன் போட மாட்டா, இந்த கம்பெனியை உனக்கு கொடுக்க மாட்டா, இந்த கம்பெனி உனக்கு கொடுத்துட்டா நீ அவளை இந்த குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டுருவ, எப்படிதான் குறுக்கு வழியில போய் அடுத்தவங்களோட சொத்தை அடிச்சு புடுங்க முடியுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவன் சொல்றான், சரி அங்கிள், சர்மனிக்கு டைம் ஆயிருச்சு, நீங்க நடக்கிறத மட்டும் பொறுமையா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்றான். கிம் வந்துட்டு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் கேட்கிற ஃபைல நீ சைன் போட்டு கொடுக்கணும், இனிமேல் உன்னோட கம்பெனி என்னோடதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தானு ஹீரோயின்மே, யார் நீ, எதுக்கு என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு கிம் உடனே சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு, உன்கிட்ட உன்னோட கம்பெனி மட்டும்தான் இருக்கு, அதை மட்டும் எழுதி வாங்கினா போதும், நீ ஒரு யூஸ்லெஸ் ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே இதை பத்தி தான் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை எப்படியோ ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டான் பிசினஸ்க்காக. ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா அந்த பொண்ணுக்கு பழசெல்லாமே மறந்து போயிருச்சு. இப்போ அந்த பொண்ணு பைத்தியமா தான் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இருக்க கம்பெனியை எழுதி வாங்கணும்னு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இன்னொருத்தர் சொல்றான், அந்த ஆக்சிடென்ட்டை இவன் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனிக்காக, இவெல்லாம் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லில்லி வரா. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கிம் சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரத்துல சென் குரூப் என்னோடதாக போதில்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த சென் குரூப் நம்ம கைக்கு வந்தோடனே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே மனசுக்குள்ள, ஓ ஓ, நான் உனக்கு இந்த கம்பெனி எழுதி தருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இருடா உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. லில்லியுமே, ஆமா இவ சீக்கிரம் சைன் போட்டா போதும், இந்த கூஃபம்ல இருந்து இவளை துரத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, லில்லி ஆண்டி, எதுக்கு என் மேல இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க, நீங்க இந்த கிம் இவங்களோட மிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லிக்கு இதை கேட்டோட சமய கடுப்பாகுது. என்ன, நான் மிஸ்டர்ஸா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட நீங்க நடுவில் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சா அப்ப நீங்க மிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய ஆன்டின்னு கூப்பிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அவளுக்கு சம கடுப்பா இருக்கு. என்ன ஆன்டியா, இங்க பாரு, என்ன ஆன்டின்னு கூப்பிட வேலையில வச்சுக்காத, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் ஒன்னும் உங்க 2 பேத்துக்கும் நடுவில் வரல, உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கிம்ம மேரேஜ் பண்ணிக்கவே வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் உன்னோட ஆன்டி கிடையாது, என்ன இதுக்கப்புறம் ஆன்டின்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இவங்க 2 பேத்தையும் இந்த மாதிரி நோஸ் கட் பண்றத ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயினை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, ஹீரோயின் இப்ப நல்லாவே தேடிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்டுமே, பாஸ் பரவாயில்ல, மேடம் வந்துட்டு நல்லாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லிக்கு கோவம் வந்து ஹீரோயினை அடிக்கலான்னு சொல்லி போறப்போ கிம் தடுத்துறான். இங்க பாரு, இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, தேவையில்லாம நம்ம எது டிராமா கிரியேட் பண்ண வேண்டாம், நமக்கு தேவை அவளோட சைன் தான், அந்த சைன் மட்டும் வாங்கிட்டா போதும், இவளோட கம்பெனி எனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் இவளை கொண்டு போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாகுது. ஓ, என்ன கொண்டு போட்டா யாருன்னு கூட என்னன்னு கேட்க மாட்டாங்களா, உன்னோட பிளானு கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு ஹீரோயினை கையை பிடிச்சு இழுத்து தரத்தரன்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின்மே போகும்போது ஹீரோக்கு பாய் சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. அவ கையில ஒரு கேண்டி வச்சிருப்பா இல்லையா, அது கீழே விழுந்துருது. அந்த கேண்டி கீழே விழுந்தோன்னு ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிடுறா. கிம் உடனே கோமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா வந்து சைன் போடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இங்க பாரு,
நீ என்ன பிடிச்சு இழுத்துட்டு வந்ததுல இந்த கேண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கிம் சொல்றா, நான் சொல்ற இடத்துல மட்டும் நீ சைன் போட்டு கொடுத்தா உனக்கு இந்த கேண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாலிபப்பை காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின்மே அந்த கேண்டிய வாங்க போறா. அப்போ கிம் சொல்றான், ஒரு நிமிஷம் நான் உனக்கு இந்த கேண்டியை தரணும்னா நான் சொல்ற இடத்துல நீ சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்க லில்லியுமே வந்துட்டு, உனக்கு கேண்டினா ரொம்ப பிடிக்கும்ல, நாங்க சொல்ற இடத்துல மட்டும் சைன் போட்டா உனக்கு நான் நிறைய கேண்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே இதை கேட்டுட்டு, எனக்கு நிறைய கேண்டி கொடுப்பீங்களா, சரி நான் எங்க சைன் போடணும், சைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. சொல்ற, சைன்னா நேம் எழுதணும், எங்க நேம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்றா. இதை பார்த்தோன்னே லில்லியும் கிம்மும் செமையா சந்தோஷமாயிடுறாங்க. கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் சென் குரூப் என்னோடதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லில்லி வந்து ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் சென் குரூப் எங்களோடது ஆயிருச்சு, உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இப்போ உன்னோட வேல்யூ 0 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சொல்றா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அதுல என்னோட சைன் போடவே இல்லையே, நான் உங்க பேர் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே கிம் செமையா கடுப்பாயிரா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் சைன்ல வந்துட்டு அந்த லில்லியோட பேர் தான் எழுதி வச்சிருக்காங்க. கிம் கடுப்பாக்குற, எதுக்கு இவளோட பேர் எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, உங்க முன்னாடி தானே அவங்க சொன்னாங்க நேம் எழுதணும்னு, அதான் நான் அவங்க நேம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு லில்லி சொல்றா, இவதான் வேணுட்டே கேம் பிளே பண்றா, நான் அவ நேம் தானே எழுத சொன்னா, அவ பாத்தீங்களா என்னோட நேம் எழுதி இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப பாவமா சொல்றா, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க பேர் எழுத சொன்னீங்க, அதான் நான் உங்க பேர் எழுதினேன், கடைசியில ஏன் மேலே பழி போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த லில்லி வந்துட்டு கிம்ம சமாதானப்படுத்த போறா. கிம் உடனே சப்புன்னு லில்லிய அணிஞ்சிடறா, நீ சும்மா இருந்தா கூட அவனையும் எழுதியிருப்பா, நீ வந்து நடுவுல எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்ட, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் காசி பேசிட்டு இருக்காங்க, லில்லிக்கு நல்லா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு அந்த ஃபைல் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கோவத்துல திட்டிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோவுமே அதை தடுக்கலாம்னு சொல்லிட்டு போறப்போ அசிஸ்டன்ட் தான், பாஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க இப்ப எழுந்து போனீங்கன்னா எல்லாருக்குமே உங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஹீரோவுமே எதுவும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கிம் வந்துட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான், நான் உனக்கு இப்ப வேற ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன், அதுல நீ சைன் போட்டு கொடுக்கணும், நீ மட்டும் அப்படி கொடுக்கலனா உன்னோட காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஓடி வந்து ஹீரோ பக்கத்துல நின்னுக்கிறான். லூனாக்கு பயமா இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிம் சொல்றா, இங்க பாரு, அவங்க என்னோட அங்கிள், அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, நான் சொன்ன டாக்குமெண்ட்ல சைன் போட்டு நீ கிளம்பு, இல்லாட்டி உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே, அங்கிள் இங்க பாருங்க, அவன் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கான், எனக்கு அவன் கத்த கத்த பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு கிம் கடுப்பாயிடுறான், என்ன நான் நாயா, என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, ஆமா நீ நாய் தான், நாய் மாதிரி தான் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் கிம் சொல்றா, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் காலை வடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவன் உடனே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கிம்முக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்றான். அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிம்ம பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் போய் அந்த கிம்ம சப்புன்னு அறையிறாங்க. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து தடுக்கிறா, அங்கிள் நீங்க ரொம்ப வயசானவங்கல்ல, உங்களுக்கு பதிலா நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் என்னையோட கொலை பண்ண ட்ரை பண்ண என்னோட கம்பெனியை எடுத்துக்கலான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிங் போட்டிருக்காளையா அதை திருப்பி வச்சுட்டு அந்த கிம்மோட மூஞ்சிலே சப்புன்னு அறையிறா. அந்த ரிங்கு அவன் மூஞ்சில பட்டு அவனுக்கு ஃபேஸ் கிழிஞ்சு ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அடிச்சுட்டு சொல்றா, உனக்கு இந்த அறை தேவைதான், நீ ஓவரா ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டோன்னே கிம்முக்கு செமையா கோவம் வருது. அங்கிள் நீங்க இந்த பைத்தியக்காரி கூட சேர்ந்து என்னையே எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, நான் ஃபர்ஸ்ட் இந்த சென் குரூப் மட்டும் தான் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், நீங்க என்னோட பிளானே சேஞ்ச் பண்ணிட்டீங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் ஒன்னா தானே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் நினைச்சா உங்களோட கம்பெனியை இல்லாமலே ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோவை அடிக்க சொல்றான். ஆனா அந்த காட்ஸ் யாருமே அடிக்காம தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே கிம்முக்கு செமையா கடுப்பாகுது. ஏண்டா அடிக்க சொன்னா அடிக்காம நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, இங்க பாரு,
பாரு, நான் தான் கோ ஃபேமிலியோட ஃபியூச்சர் சிஓ. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. எனக்கு இவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே கிம்மே, ஓ உங்களுக்கு தர ரெஸ்பெக்டா எதுவும் பண்ண முடியாதா? என்னால பணத்தை வச்சு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய கேஷ் எடுத்து போட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க காட்ஸ், நீங்க மட்டும் என்னோட அங்கிள் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோ சொல்றான், இங்க பாரு, பணத்தை கொடுத்து என்னோட ஆட்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, என்னோட காட்ஸ் எல்லாம் எனக்கு தான் ஃபேவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சடனா உள்ள நிறைய பாடி கார்ட்ஸ் வராங்க. அந்த கார்ட்ஸோட ஹெட் வந்து ஹீரோயின் முன்னாடி நில் டவுன் பண்ணிட்டு, எப்படி இருக்கீங்க எல்டர் லேடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் செம ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் சூ குடும்பத்தோட எல்டர் லேடி போல. ஹீரோயின் பணக்காரங்கிற விஷயமே வந்துட்டு இந்த கிம்முக்கு இப்பதான் தெரியுது. கிம் வந்து என்ன நினைச்சிருப்பானா, ஹீரோயின் அந்த சூ ஃபேமிலியில மிஸ்டர்ஸோட பொண்ணு தான் நினைச்சிருப்பான். இப்பதான் அவனுக்குமே தெரியுது அந்த சூ ஃபேமிலியோட வாரிசு ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஹீரோமே இந்த விஷயத்த இப்பதான் கேள்விப்படுறான். இந்த ஹெட் கார்டு வந்து சூ ஃபேமிலியோட எம்ப்ளம காமிச்சிட்டு இருக்கான். இதுதான் எங்களுடைய சிம்பிள். ஹீரோயின் தான் சூ ஃபேமிலியோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் பெரிய எடுத்து பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கற கிம் சொல்றான், என்னடா கலர் கலரா ரீல் சுத்திட்டு இருக்கீங்களா? நான் அவளை மேரேஜ் பண்ணும் போதே அவ பைத்தியமா தான் இருந்தா. அந்த சூ ஃபேமிலியில இருக்கிறவங்க இவ மிஸ்டர்ஸோட பொண்ணு தான் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னடா இவதான் எல்டர் லேடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு தெரியும், நான் சூ ஃபேமிலியில சேர்ந்த பொண்ணு தான், அதுவும் நான் தான் எல்டர் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கிம் பாத்தீங்கன்னா அப்பவுமே நம்ப மாட்டேங்கிறா. அவளே ஒரு பைத்தியம், அவ சொல்றதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? சூ ஃபேமிலியில இருக்கிறவங்க இவ மிஸ்டர்ஸோட பொண்ணு தான், அது மட்டும் இல்லாம இவரோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவ கண்டிப்பா சூ ஃபேமிலியோட வாரிசா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க லிலியுமே வந்து ஒட்டிக்கிறா. ஆமா ஆமா, இவ கண்டிப்பா வந்து அந்த சூ ஃபேமிலியோட வாரிசா இருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோட ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட, அங்கிள் பாருங்க அங்கிள், அவங்க என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு நல்ல லெசன் எடுங்க, இவங்க ரெண்டுத்தையும் நாய்மா நெல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே உனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணுமா, சேடா செல்லம், நீ கேட்ட மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம்முக்கு இதை கேட்டோட செமையா கடுப்பாகுது. யாரடி நாய் என்ன சொல்ற, நான் கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் போட்டு நீ நாய் மாதிரி மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னா காடோட ஹெட் ரொம்பவே கோவப்படுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்டர் லேடிய மரியாதை இல்லாம பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு லில்லியையும் கிம்மையும் அடிச்சுட்டு இருக்கான். கிம்ம அடிச்சதுல அவன் கீழே விழுந்து கிடக்குறானா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின், பரவாயில்லையே இப்பதான் கரெக்டா நாய் மாதிரி இருக்க, இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காட் பாத்தீங்கன்னா கிம்ம போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இதெல்லாம் ஆரம்பம் தான், என்ன நீ படாத பாடு படுத்தினல்ல, அதுக்கெல்லாம் ஒன்ன வச்சு செய்ய போறேன் பாரு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த ஹெட் கார்ட் சொல்றான், எங்களோட எல்டர் லேடிக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் இந்த கோ ஃபேமிலிக்கும் எங்க மேடமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க இத்தனை வருஷமா எங்களுடைய எல்டர் லேடி தான் தேடிட்டு இருந்தோம், இப்போ அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க எங்க கூட கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு கேம் சொல்றா, ஆமாமா 5 வருஷமா அது என் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தா, நீங்க வந்து கூப்பிட்டோன்னா அவளை அனுப்பி வச்சிருவேன்னு நினைக்கிறீங்களா? என்னால இவளை அனுப்பி வைக்கவே முடியாது, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் என் அங்கிளுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கம்பெனியை பேங்க் கரப்ட் ஆக்குறதுக்காக யாருக்கோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின்மே பதட்டம் ஆயிடுறா. அப்போ ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரி விடு, அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கிம்முக்கு தான் கால் வருது. இந்த மாதிரி உங்களோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஹீரோ பார்த்த வேலைதான். அவன் உடனே கடுப்பாய் ஹீரோவை கத்த ஆரம்பிக்கிறா. அங்கிள், நீங்க எதுக்காக எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நூனா தானே, இவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஹெட் கார்ட் செமையா கோவம் ஆயிடுறான். அவன் வந்துட்டு கிம்மோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பார்த்தா பயப்படுவான்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடிடுறான். நீ அதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அங்கிள் நீங்க எதுக்காக என்ன இந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோமே எனக்கும் தாமா தெரியல நான் உன்னை எதுக்காக ப்ரெடிக்ட் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிம்
பீம் கடந்து கத்திட்டு இருக்கான். நீங்க எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, உங்க ரெண்டுக்கு ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோயினை கூப்பிட்டு வெளில போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வெளில போயிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா, இதெல்லாம் ஆரம்பம் தான், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ அந்த இடத்துக்கு சூ ஃபேமிலியோட கார்ட்ஸ்மே வந்துடுறாங்க. ஹெட் கார்ட் ஹீரோ கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுடைய நூனா மேடமை எங்க கிட்டே அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், 5 வருஷமா உங்க நூனா மேடத்தை தேடி யாருமே வரல, நான் தான் அவளை 5 வருஷமா பாத்துக்கிட்டேன், அப்ப நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க, எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஹெட் கார்ட் சொல்றான், அது கொஞ்சம் பர்சனல் விஷயம், அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாம உங்களாலே கால் நடக்க முடியாது, நீங்க எப்படி எங்க நூனா மேடமை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், எங்க மேடமை எங்க கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகி 5 வருஷம் ஆகுது, என்னோட மெமரிஸ் எல்லாமே நான் இழந்துட்டேன், இதனால என்னோட ஃபேமிலியுமே மறந்துருச்சு, என்ன அந்த சூ ஃபேமிலியில நல்லபடியா பாத்துக்கிட்டது என்னோட தாத்தா மட்டும்தான், அவங்களுமே இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு எந்த விஷயமும் தெரியல, என்னோட தாத்தாக்காவது நான் அந்த சூ ஃபேமிலிக்குள்ள போகணும், என் தாத்தா உயிரோட இருக்காங்களா இல்லையானாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோமே சரி நான் நூனாவை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து கேண்டி கொடுத்துட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், கண்டிப்பா டைம் கிடைக்கிறப்போ என்ன வந்து பாருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு போறா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறா. ஹெட் கார்டு வந்து இப்போ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு தான் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது இப்போ சூ ஃபேமிலியில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா காட் வந்துட்டு சடன் பிரேக் போடுறாங்க. மேடம் என்ன நீங்க நார்மலா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க லூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே எனக்கு பைத்தியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ நல்லாதான் இருக்கேன், நீ கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டு, உன்னால ஆக்சிடென்ட் ஆகி மறுபடியும் நான் பைத்தியமாயிருவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே 5 வருஷமா வந்துட்டு உங்களுடைய ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டரும் ஓவரா ஆடிட்டு இருக்காங்க, உங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்போ உங்களோட ஸ்டெப் சிஸ்டர் தான் வந்து சூ ஃபேமிலியோட எல்டர் லேடியா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, எதுக்கும் சூ ஃபேமிலி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா நம்ம உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மேடெல்லாம் ஹீரோயின் இன்னும் பைத்தியமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு எல்லாருமே ஹீரோயினை மட்டமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா காட் வந்து அந்த மேடெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா, இவங்க யாருன்னு தெரியுமில்ல, இவங்க தான் இந்த ஃபேமிலியோட எல்டர் லேடி, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிற மேட் சொல்றாங்க, இல்ல எல்டர் லேடி வந்துட்டு ஜியாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் ஜியாங் அங்க வந்துட்டு இருக்கா. பைத்தியக்காரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்பயும் தலைமுறையாச்சுல, திருப்பி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கோ ஃபேமிலியில உன்னை நல்லா கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன், திரும்பி எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு இந்த ஃபேமிலியில இருக்க எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் தெளிவா பேச ஆரம்பிக்கிறா, நான் தான் இந்த சூ குடும்பத்தோட ரியலான பெண் வாரிசு, எனக்கு தான் இந்த வீட்டுல இருக்க ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஜியாங் வந்துட்டு செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்க, நான் தான் இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ, உனக்கு இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, 5 வருஷமா நான் வீட்டுல இல்லாதனால உனக்கு குளிரிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போ நான் உனக்கு லெசன் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அங்க இருக்கிற மேடெல்லாம் பதறி போய் ஜியாங்க காப்பாத்தலன்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோயின் அங்க காட் கிட்ட, இங்க மேடெல்லாம் வரவிடாம பாத்துக்கோ, நான் என்னோட செல்ல தங்கச்சிக்கு லெசன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு உள்ள போயிடுறா. வெளியில எல்லா மேடுமே இருந்து கத்திட்டு இருக்காங்க, கதவு தரங்கன்னு சொல்லிட்டு. அப்போ காட் ஹெட் சொல்றான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க எங்க லேடிக்கு வந்துட்டு லெசன் எடுத்துட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரத்துல எங்க லேடியுமே நல்லவங்களாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளில இருக்க மேட் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப் மாமுக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஜியாங்க பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன எந்த அளவுக்கு புள்ளி பண்ண, உன்னாலதான் நான் பைத்தியம் ஆயிட்டேன், நான் தான் இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை
இதை கேட்டோன்னு ஜியாங் சொல்றா, இல்ல இல்ல நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே அவளோட முடியை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கா. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பைத்தியமாக்க மெடிசன் கொடுத்தது நீ தான். அதுக்கப்புறம் நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கிம்மோட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்க வச்ச. அதனால நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதா போயிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன்னோட அம்மா தானே, உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஜியாங் சொல்ற, ஆமாடி இதெல்லாம் பண்ணது நான் தான், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அங்க இருக்கிற பாத்டப்புக்குள்ள அவளோட மூஞ்சிய முக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல வச்சுட்டு ஜியாங்க போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கதவு திறந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் வெளில வந்தோன்னு அங்க இருக்கிற மேடெல்லாம் போட்டு அடிக்கிறா. ஏண்டி இத்தனை பேர் இருக்கீங்க, அவ ஒருத்தி அவங்களால சமாளிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் மேல இருக்க கோவத்தை இவங்க மேல காமிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் அப்பாவும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்த உடனே இந்த ஜியாங் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மா லூனா வந்துட்டாமா, அவ வந்த உடனே என்ன பாருங்க எப்படி அரைஞ்சிருக்கான்னு பாருங்க, என் கண்ண மேல சவந்து போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஸ்டெப் மாமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு பைத்தியமா தான் இருந்தா, இப்ப பாருங்க கொலைகாரியே ஆயிருவா போல, என் பொண்ணை எப்படி அடிச்சு வச்சிருக்கா, இவதான் இந்த சூ ஃபேமிலியோட பெண் வாரிசு, இவளுக்கே மரியாதை கொடுக்கலனா நாங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், நீங்க அவளுக்கு நல்ல லெசன் எடுங்க, அப்படி இல்லாட்டி நாங்க இந்த வீட்டை விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மாமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட எதுக்காக நீ வந்து ஜியாங்க அரைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைத்தியமானதுக்கு காரணமே இவதான், அது மட்டும் இல்லாம நான் குடிக்கிற ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த கிம்மா மேரேஜ் பண்ணிக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்ல அவங்க அப்பா அப்பயுமே நம்பாம இதுக்கெல்லாம் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போன்ல ஒரு ரெக்கார்டரை பிளே பண்றாங்க. இவங்க அந்த ரூம்ல வச்சு ஜியாங் கூட பேசியிருப்பாங்க இல்லையா, அப்போ இவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல, அதுதான் இப்போ பிளே ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஸ்டெப்பம் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே போய் இதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, நீ வந்துட்டு ஜியாங் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு தாத்தா வந்துட்டு சந்தோஷமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ எப்படிமா இருக்க, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், 5 வருஷமா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் உன்னை காப்பாத்த வர முடியலமா, இந்த தாத்தாவை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, எனக்கு தெரியும் தாத்தா, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னை தேடி வந்திருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, நானே உங்களை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாங் வந்துட்டு தாத்தா கிட்ட சொல்றா, தாத்தா வேணா அரைஞ்சிட்டா தாத்தா, அவ என்னை எதுக்கு அரைஞ்சான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, தாத்தா நான் அவளை அறையவே இல்லை, அவ கண்ணத்துல ஒரு பூச்சி பறந்துட்டு இருந்ததா, அந்த பூச்சியை அடிக்க போய் தெரியாம அரைஞ்சிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இதை கேட்டோட ஸ்டெப் மாமுக்கு சமய கடுப்பாகுது. பொய் சொல்லாதடி, நீ வேணுட்டே அரைஞ்சிட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷமா என்னோட பேத்திய நரகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, இப்பதான் என் பேத்தி நல்லா வந்திருக்கா, அவ வந்தது வராதமா அவளை கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த சூ குரூப்போட கம்பெனி வந்துட்டு என்னோட பேத்தி தான் பாத்துக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் அப்பா சமய கடுப்பாக்குறாங்க. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஜியாங்குமே உங்களோட பேத்தி தான், அவளுக்குமே இந்த கம்பெனில உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தாத்தா சொல்றாங்க, யாருக்குமே இந்த கம்பெனில உரிமை கிடையாது, எல்லாத்தையும் நான் ஹீரோயின் பேருக்கு தான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ தான் ஆல்ரெடி அவங்க அசிஸ்டன்ட் சூ ஃபேமிலியை நோட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோயினுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சோன்னா ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஹீரோ சொல்றா, நூனாவை யாராவது புள்ளி பண்ண நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இன்னும் சின்ன வயசு குழந்தை மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா, கரெக்டான டைம்ல தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஹீரோயின் மேல ரொம்பவே பாசமா இருக்கும் போல. அவன் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு, அதான் நான் உன்னை ப்ரெடிக்ட் பண்ண கரெக்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, யார் இந்த ஆளு, வெளியாலெல்லாம் எங்களோட ஃபேமிலி விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜியாங் உடனே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறா. இவளுக்கு நான் ஒண்ணுன்னா மட்டும் எப்படிதான் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வராங்களோ எல்லாத்தையுமே அப்படி மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோட ஹீரோக்கு சமய கோவம் வருது. அவன் உடனே அவனோட பிஏ கிட்ட இந்த ஜியாங்க அறைய சொல்றாங்க. பிஏவுமே போய் ஜியாங்க அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட சமய கடுப்பாயிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணே அறிவ, யார் நீ அப்படின்னு சொல்லி
கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, நான் நினைச்சா உன்னை இல்லாமே ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ உடனே அவனோட கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த ஸ்டெப் மம்மியும் ஜியாங்கையும் நிலன் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட இவங்க உன்னை இத்தனை வருஷமா புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நீ இவங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அந்த ஜியாங் கிட்ட போய் சின்ன வயசுல நீ என்னை என்னெல்லாம் பாடுபடுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையை பிடிச்சு தரையில போட்டு நங்கு நங்குன்னு அடிச்சிட்டு இருக்கா. ஜியாங்கவே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் படாத பாடு படுத்திருப்பா போல. ஜியாங்க அடிச்சதுல அவ அங்கே மயக்கம் போட்டுறா. ஹீரோயின்மே அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் நிக்கிறா. இத பார்த்தோன்னே ஹீரோயினோட செமையா கடுப்பாயிடுறாங்க. என்னைய பகச்சுக்கிட்டியா நீ, இரு நான் என்ன பண்ணேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கோ வந்துட்டு கால் பண்ணி இந்த கு குடும்பத்தோட தேர்ட் யங் மாஸ்டர் இங்க வந்திருக்கான், அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இங்க வந்து உங்களோட பவர் என்னன்னு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறா. வந்தவங்க ஹீரோ ஏதோ பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா நீ எதுக்கும் பயப்படாதமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பா ஒரு ஆளுக்கு கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவனுமே வீட்டுக்கு வந்துடுறா. அவன் வந்த உடனே ஜப்புன்னு ஹீரோயினோட அப்பாவை தான் அறையிறாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆள் கிட்ட மோதி இருக்கன்னு தெரியுமா, அவங்களோட ஐடென்டிட்டி என்ன உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்களே வந்துட்டு ஹீரோ முன்னாடி நில் டவுன் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற ஹீரோயினோட அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கால் நடக்க முடியாதவனுக்கு நீங்க என்ன இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னா அவன் கோமாயி மறுபடியுமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஓ தாத்தா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க எனக்கு நல்லாவே புரியுது நீங்க எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லிட்டு, என் பேத்தி உங்ககிட்ட இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பா, நீங்க என்னோட பேத்திய உங்க கூட கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் தன் நார்மலான விஷயம் இனிமே ஹீரோ கிட்ட சொல்லாம தான் மறைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ரொம்ப பாசமா வந்துட்டு ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். நீ என் கூடயே இரு நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிம்மோட வீட்டுல தான் காட்டுறாங்க. கிம்மோட அப்பா வந்துட்டு கிம்ம போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, உனக்குன்னு ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்தேன் அதையுமே உருப்படியா பாக்கல, மூணாவது சூ குடும்பத்தோட பெண் வாரிசு, இந்த விஷயம் தெரியாம அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அட்லீஸ்ட் அவ கூடயாவது நீ உருப்படியா வாழ்ந்திருந்தா இன்னும் நீ பணக்காரனா இருக்கலாம், நீ அதையுமே கோட்டை விட்டுட்ட, நீ எதுக்குடா தேர்ட் யங் மாஸ்டர் பகச்சிட்டு இருக்க, உனக்கு என்னதான் கேடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இவனுமே அவங்க அப்பா கிட்ட அப்பா ப்ளீஸ் பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா இந்த டைம் சக்சஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா உடனே ஒரு இன்விடேஷன் கொடுக்கறாங்க. இங்க பாரு இங்க ஒரு ஏழை நடக்க போகுது, இது மிஸ்டர் ஃபூ தான் நடத்திட்டு இருக்காங்க, நீ மட்டும் அவங்கள மீட் பண்ணி அவங்க கிட்ட கம்பெனி ப்ராஜெக்ட் வாங்கிட்டா போதும், உன்னோட பிசினஸ் நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறாங்க. கிம்மே சரிப்பா அந்த ஏழை நடக்கிற இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் தூங்கி எழுந்த போது பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பாக்குறான். இவ ஹீரோ பக்கத்துல இருக்க பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் நீ தான் உன்னை என் பக்கத்துல படுக்க சொன்ன அதான் நான் வந்து படுத்தேன்னு சொல்றான். ஹீரோயின் உடனே அங்கிள் அவங்க ஷர்ட் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எல்லாம் போட்டு விடலான்னு சொல்லி வரப்போ உள்ள அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த குளத்துல இருக்கிறத பார்த்து அவங்க உடனே சட்டுன்னு திரும்பிடுறாங்க. ஹீரோயினுக்குமே இதை பார்த்து வெக்கமா வந்து அவ அங்க இருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே ஹீரோயினோட சேரை பிடிச்சு அவன் பக்கத்துல இழுத்து வச்சுட்டு என்னாச்சு எதுக்கு இவ்வளவு தள்ளி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா எவ்வளவு பெரிய பணக்காரங்க என்ன இத்தனை வருஷமா எதுக்காக ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஆபீஸ்க்கு நீங்க வரணும் பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்ப போறா. இதை பாக்குற ஹீரோயின்மே நீங்க எங்க போறீங்க என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்ற இங்க பாருமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது உனக்காக கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே வரும்போது எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா. ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இவளுமே எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்கா. இவளோட அந்த ஹெட் கோட் தான் வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கான். ஹீரோயின் அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாத்திட்டு ஒரு ஏழை நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் எதுக்காக இங்க வந்திருப்பாங்கன்னா அவங்களோட ஷென் குரூப் வந்துட்டு இப்ப ரொம்பவே லோவா இருக்கு, அதுக்கு மிஸ்டர் ஃபோன் சொல்லிட்டு ஒரு பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருப்பா. ஆனா அந்த மிஸ்டர் ஃபோங்கிறவங்கள யாருமே பார்த்ததே கிடையாது. இந்த காட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீங்க மிஸ்டர்
ஃபூவை தானே பார்க்க வந்திருக்கீங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை இது வரைக்கும் யாருக்குமே அவங்க ரிவீல் பண்ணதே கிடையாது. அவங்கள இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. அவங்க மிஸ்டீரியஸான பர்சனா இருப்பாங்க போல. இந்த மாதிரி ஏழை நடக்கிற இடத்துல கூட அவங்க வருவாங்க. ஆனா யாருமே அவங்கள பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கேன். சூ குரூப்போட கம்பெனி இப்ப ரொம்பவே லோவா இருக்கு. அவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பர்சனை பாக்குறா. அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஆமா ஹீரோவால தான் நடக்க முடியாதுல்ல, அவங்க எப்படி இங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பைத்தியமா இருக்கும் போதுதான் ஹீரோவால நடக்க முடியுங்கிற விஷயம் தெரியும். இப்போ பைத்தியம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவால நடக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த காட் கிட்ட இப்போ ஒரு ஆள் போனாங்கல்ல, அவங்கள பார்க்க ஹீரோ மாதிரியே இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே காட் வந்துட்டு ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயிரா, பொடா பைத்தியக்காரா, பைத்தியம் மாதிரி உலகிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இந்த மாஸ்க் போட்டவன் வேற யாருமே இல்ல, அதுதான் நம்ம ஹீரோ. இதுதான் அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. அவன் தான் மிஸ்டர் ஃபூ போல. இவன் தான் சைனாலே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் போல. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிசினஸ் விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஏழை நடக்கிற இடத்துக்கு தான் கிம்மே வந்திருக்கான். எப்படியாவது மிஸ்டர் ஃபூவை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் உள்ள வந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே ஹீரோயினை பார்த்துட்டு, வா இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, அவளோட ட்ரெஸ், அவ போட்டிருக்க நெக்லஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், இவ கண்டிப்பா பணக்காரியா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வரத ஹீரோமே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோயின் மாஸ்க் போட்டுக்கிறதுனால அவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியல. ஆனா ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் உடனே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அசிஸ்டன்ட்மே யாருன்னு தெரியல, இந்த பொண்ணு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏழை நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கிம் வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே இவ பணக்காரியா இருப்பான்னு நினைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கிம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அப்போ லிலியுமே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ஓவரா பேசிட்டு இருக்கா. இங்க ஏழை நடக்கிறத வாங்குறதுக்கு உனக்கு காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே கண்ட நாய் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா லிலிக்கு சமய கடுப்பாகுது. என்னையடி நாயின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது ஹீரோயின் கையை பிடிச்சு தடுத்துறா. ஹீரோயின் சொல்றா, என்ன நீ அடிக்க வந்தல, என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, இந்த லிலி சொல்றா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரின்னு தெரியுமா, நான் இதுக்கடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோயின் கோவமாயி அவளை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. கிம் உடனே என்னோட லிலியே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ மிஸ்டர் ஃபூ வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, இங்க ஏழை நடக்கிற இடத்துல யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் செமையா சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி மிஸ்டர் கோ இந்த மாதிரிலாம் வந்து பேசினதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏழை எடுக்கத்துல யார் வின் பண்றாங்களோ அவங்க கூட தான் மிஸ்டர் ஃபூ பேசுவாங்க. இப்போ ஏழை நடக்கவும் ஆரம்பிக்குது. அங்க வரவங்க எல்லாம் போட்டி போட்டு ஏழை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கிம் வந்துட்டு 70 மில்லியன் சொல்லிட்டு ஏலம் கேக்குறான். ஹீரோயின் எல்லாத்துக்கும் மேல போய் 1 மில்லியன் சொல்லிட்டு அவ அந்த ஏலத்துல வின் பண்ணிடுறா. ஹீரோவே பாக்குற, யாரடா இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய பணக்காரியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த ஏலத்துல ஜெயிச்சிட்டா இல்லையா, அதனால அவ மிஸ்டர் ஃபூ கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் எப்படியாவது சூ கம்பெனில ஹீரோவை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட கம்பெனி பேரெல்லாம் சொல்லாம, எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல க்ளோஸா போகும்போது ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறா, இந்த வாசத்தை நான் எங்கேயோ ஃபீல் பண்ணிருக்கேனே, இது நூலா மேல வர ஸ்மெல் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோட பேய் வந்து, பாஸ் நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ஆர்டர் பண்ண ஒரு கேக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின், ஓ மிஸ்டர் ஃபூக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இவங்க அவங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான், சரி நம்ம இவங்க கிட்ட இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க, இது என்னோட கார்டு, நீங்க என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வருது. இந்த மாதிரி நூனா வீட்டுல இல்லைன்னு சொன்னோன்னே ஹீரோ சமய கடுப்பாயிடுறா. நூனாவை எங்கன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ
ஹீரோயினோட மொபைலுக்கு தான் கால் பண்ணி பாக்குறான். அப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போகும்போது கரெக்டா போனுமே அடிக்குது. இந்த ரிங்டோன் நூனாவோட தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பின்னாடி திரும்பி காலை அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள கனெக்ஷன் கட் ஆயிருது. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்துட்டு இந்த பொண்ணு மேல டவுட் வந்து அந்த மாஸ்க் கழட்டலான்னு போறா. அதுக்குள்ள ஹீரோயின் திரும்பி பார்த்தோன்னே மாஸ்க் கழட்டாம விட்டுறான். இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் யாருன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்கதான் ஹீரோயினே தெரியல. ஹீரோமே ஒன்னும் இல்ல, நீங்க போங்க, நான் உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த காட் தான் வந்துட்டு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோக்கு நீங்க வீட்டுல இல்லாத விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீங்க உடனடியா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வரப்போ இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயின் மேல செம கடுப்பா இருந்திருப்பா இல்லையா. அவ ஹீரோயின் போகும்போது வேணுட்டே காஃபிய மேல ஊத்தி விட்டுறா. அதனால ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்க லொகேஷனை அவங்களோட அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோயின் இங்க பக்கத்துல இருக்காங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ உள்ள வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கவனிக்காத சமயமா பார்த்து இவ அவளோட ட்ரெஸ்ஸ ஒளிச்சு வச்சிடறா. ஹீரோயின் மேல ரொம்ப கோவப்படுறான். வர வர உன்னோட குடும்பத்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு, வீட்டுல இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோவை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி போறா. ஆனா ஹீரோ அவனோட மண்டையை பிடிச்சு வச்சுட்டு நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு, என் பக்கத்துல வரக்கூடாது, சொல்லு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அங்கிள் நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்கிறீங்க, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, அதான் உங்களை தேடி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இந்த பக்கம் காட் இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்பாடா எப்படியோ மேடம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன்ல இந்த கிம்மோட ஆபீஸ தான் காட்டுறாங்க. கிம்முக்கு மிஸ்டர் ஹூவை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல இல்லையா, அதனால இவனோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிருது. பேங்க்காரங்க எல்லாம் கிம்மையும் லில்லியும் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே டீல் பேசிட்டு இருக்கா. உங்களுக்கும் எனக்கும் காமனா ஒரே எதிரி தான் இருக்கா, அது அந்த ஹீரோயின் தான், நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்க ஐடியா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதுக்கு மூணு ஒன்னாயிருச்சுங்க. தென் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை உனக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்னைக்கு நான் இன்ட்ரோ கொடுக்க போறேன், நீ உங்களை பாரு, கண்டிப்பா உனக்கு அவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு சரி நீ ஹோட்டலுக்குள்ள போயிட்டு நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மட்டும் இப்போ உள்ள போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு மேல இன்னொரு பொண்ணு வந்து இடிக்கிறா. இதனால அந்த பொண்ணோட பேக் பிஞ்சு போயிருது. அவனோட பாய் ஃப்ரெண்டு கார உடனே இந்த பேக் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இந்த பேக்குக்கு நீ 1 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க போய் சொல்லாதீங்க, இந்த பேக் ரொம்ப சீப்பா இருக்கு, இது ஒரிஜினல் பிராண்டே கிடையாது, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்திடுறா. இந்த பொண்ணுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவ அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிறா, என்னோட பேர் லீ, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்னோட பேரு நூனா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. ஹீரோ லீய பார்த்துட்டு நான் வரதுக்குள்ளே வந்துட்டியா நீ, லீய பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த லீ வேற யாருமே இல்ல, ஹீரோவோட கசின் தான் போல. அப்போ லீ வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, இப்போ ஒரு அழகான பொண்ணு பார்த்த, அவ எவ்வளவு பிரில்லியண்டா இருந்தா தெரியுமா, நான் இப்போ ஒரு ஆபத்துல மாட்டிக்க பார்த்தேன், அந்த பொண்ணு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி சரி நீ விட்ட ஓவரா பேசிட்டு இருப்ப, உனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனை நான் இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன், போலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீய கூப்பிட்டு தான் உள்ள வந்துட்டு இருக்கான். லீ வந்துட்டு ஹீரோனை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆகுறா. இது என்ன காப்பாத்தின பொண்ணு தானே, ஹீரோ கிட்ட இந்த பொண்ணை பத்தி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோ கிட்ட அங்கிள் நான் வாஷ்ரூம் போகணும், நான் லீய கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீய கூப்பிட்டு வாஷ்ரூம் வந்துடுறா. லீ கிட்ட சொல்றேன், இங்க பாரு உங்க அங்கிளுக்கு நான் நார்மலான பர்சன் தெரியாது, நான் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க அப்படியே நினைச்சிட்டு போட்டோம், நீ உன்னோட அங்கிள் கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னா லீ சொல்றா, ஆன்டி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், எனக்கு உங்களை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ லீ வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, சரி நீங்க ரெண்டு பேரும் எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, சீக்கிரமாவே நாங்க மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றான். அப்பன்னு
பார்த்து ஹீரோக்கு ஏதோ பிசினஸ் கால் வர ஹீரோ உடனே சரி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல லீ சொல்றா வீட்டுக்கு எதுக்கு போகணும், நான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே பார்த்துருக்கேன், அவங்களுக்கு நான் நிறைய கிஃப்ட் வாங்கி தரணும், நான் ஹீரோயினை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. லீ வந்துட்டு நேரா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு பாருக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினை உட்கார வச்சுட்டு இது போய் டான்ஸ் ஆட போயிருச்சு. அப்போ அந்த இடத்துக்கு காட் வந்து ஹீரோயின் கிட்ட நீங்க இங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நான் எங்க ஹீரோட கசின் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு லீ கிட்ட இருந்து தான் கால் வருது. நான் இங்க நிறைய ரவுடி பசங்க புடிச்சு வச்சு ட்ரிங்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து லீய காப்பாத்திடுறா. அதே பாருக்கு தான் ஹீரோவும் பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கான். ஹீரோயினும் லீயும் அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில போலான்னு சொல்லிட்டு போறப்போ அங்க கிம் வந்துடுறான். இது எல்லாமே வந்துட்டு கிம்மோட ட்ராப் தான் போல. அந்த ரவுடி பசங்க எல்லாம் லீ எழுதிட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் கிம் கிட்ட தனியா மாட்டிக்கிட்டா. கிம் சொல்றா எத்தனை நாள் இன்னும் முட்டாளாவே நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்த போற, என்னோட அங்கிள் உன்னை என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டாங்க, நீ இவ்வளவு பெரிய பணக்காரின்னு எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னை என்னோட லைஃப்ல இருந்து போக விட்டுருக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கைய நீயும் ஹீரோவும் சேர்ந்து அழிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்ற லூசு மாதிரி பேசாத, என்ன இங்க இருந்து போக விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கிம் வந்துட்டு சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. உன்னை போக விடுறக்காய் நான் இங்க வர வச்சிருக்கேன், நான் இப்போ கூட ஒன்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், இத வீடியோ எடுத்து வைரல் ஆக்க போறேன், அதுக்கப்புறம் நீ ஏன் கூட தானே வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்கை ஊத்தி விட்டுறான் வாயில. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். கிம்முக்கு ஹீரோ நடக்கிறத பார்த்தோன்னே செம ஷாக்கா இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துடுறான். கார்ல வச்சு ஹீரோ கேக்குறான் நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற இல்ல எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கிம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க் கொடுத்திருப்பான் இல்லையா, அதுல ஏதோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி இருப்பான் போல. ஹீரோயின் குடிச்ச போதையில வந்துட்டு அவளுக்கு பைத்தியம் எல்லாம் தெளிஞ்சிருச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட வளரிடுறா. இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை பத்தி தப்பான வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகும், அதை நெட்ல போட்டு ஹீரோயினோட மானத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து கிம்ம போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கும் போது ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க எனக்கு ஹாட்டா இருக்கு, என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணி அந்த நைட் 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும் போது ஹீரோயினுக்கு நேத்து நைட்டு ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஞாபகம் வருது. அப்பன்னு பார்த்து அந்த காட் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த மாதிரி உங்களோட சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க ஸ்டெப் சிஸ்டர் பேருக்கு உங்க அப்பா எழுதி வைக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க, நீங்க என்னன்னு வந்து கேளுங்க மேடம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் உள்ள இருக்க மாட்டா. இவன் என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு இங்க இருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த காட் வந்து ஹீரோயின் கிட்ட நேத்து நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிம் இந்த மாதிரி பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜியாங் தான், இந்த ஜியாங் தான் பிளான் போட்டு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரி நான் அவளை பாத்துக்கிறேன், கண்டிப்பா இந்த சூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி அவ பேருக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. நீங்க எப்படி சூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியை அவ பேர்ல எழுதி வைக்கலாம், நேத்து நைட்டு அவ என்ன பண்ணான்னு தெரியுமா, நேத்து நைட்டுமே எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்னோட மானத்தை வாங்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோட ஸ்டெப் மம்மே என்னடி பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர ஹீரோயின் உடனே அவங்க ஸ்டெப் மாமா சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இதை பாக்குற ஹீரோயினோட அப்பாக்கு சமய கோவம் வருது. அவங்க உடனே ஹீரோயினை அடிக்க வர அப்போ ஹீரோ வந்து தடுத்துறான். அவ என்னோட நூனா, அவளை அடிக்கிறதுக்கு கை வாங்குனீங்கன்னா உங்களோட கையை இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டோட ஹீரோயினோட அப்பாவுமே யார் நீ எப்ப பார்த்தாலும் எங்க ஃபேமிலி விஷயத்துல மூக்கு நுழைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான் ஹீரோயின் தான் இந்த சூ ஃபேமிலியோட பெண் வாரிசு, மொத்த சொத்து அவ பேருக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் அப்பா சொல்றாங்க சரி நாளைக்கு ஆபீஸ் வாங்க, அங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுல எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்போ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கார்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவோட காலை பிடிச்சு தேய்ச்சிட்டே பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு கால் நடக்க முடியும் தானே, என்கிட்ட எதுக்கு இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு வச்சுட்டு ஏய் நீயும் தான் நார்மல் ஆயிட்ட, அப்ப என்கிட்ட மட்டும் எதுக்கு பைத்தியமா நடிச்சிட்டு இருந்த, காலங்காத்தால என்கிட்ட சொல்லாமலே இங்க இருந்து போயிருக்க, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எங்கேயுமே
எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினுமே என்ன விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்காம மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கா. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, லூனா உனக்கும் ஜிக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கு. அதாவது மிஸ்டர் ஃபூவை நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். யார் அப்படி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின்மே இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் ஃபூவை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா மிஸ்டர் ஃபூ உனக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு மிஸ்டர் ஃபூ ஹீரோ தாங்கிற விஷயம் தெரியாது. அவ உடனே அங்கிள் சும்மா இருங்க, நான் எந்த ஒர்க்கும் பண்ணாம இருந்தா எனக்கு எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்கும், நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே சரி நீ குளிச்சுட்டு வந்து என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த சூ ஃபேமிலியில இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கற மாதிரி. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து மெயில் செக் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ உடனே அதான் உனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண வர ஹீரோயின்மே ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் மீட்டிங்ல வந்து சொல்லிட்டு இருக்கா, மிஸ்டர் ஃபூ வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, இப்போ இந்த கம்பெனி எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜியாங் வந்து சொல்றா, இல்ல இல்ல மிஸ்டர் ஃபூ எனக்கு தான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே சரி உண்மை என்னன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபூ கம்பெனியோட மேனேஜர் வந்து பேச வைக்கிறாங்க. மேனேஜர் சொல்றாங்க, நாங்க ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தோம், உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி இந்த ஜியாங் போய் மேனேஜர் கிட்ட கேட்டப்போ மேனேஜர் வந்து ஜியாங்க்கு தான் ப்ராஜெக்ட் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு ஜியாங் ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுறா. ஜியாங் ரொம்பவே கோவமா ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிச்சு கீழே தள்ளி விடுறா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், எப்பயுமே உன்னை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜியாங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அதனால ஹீரோயினுக்கு அந்த கம்பெனியை கொடுத்துடுறாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஜியாங்க அவங்க அப்பா சப்புன்னு அறிஞ்சிடுறாங்க. போதும் இதோட உன்னோட கேமை நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த சூ குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாமே ஜியாங்கையும் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பா நல்லவங்களாயிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பா. ஹீரோயினோட அப்பாவுமே சரிமா உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல நான் எதுலையுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின்மே அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு சந்தோஷமா வெளில வந்துட்டு ஹீரோக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். சிக்னல் போட்டதுனால ரெண்டு பேருமே ரோட கிராஸ் பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஒரு வேன் வந்து கிராஸ் ஆகுது. கிரீன் சிக்னல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயினை அங்க காணோம். ஹீரோயினை இந்த ஜியாங் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோயின் கிட்ட மிரட்டிட்டு இருக்கா, ஒன்னால தாண்டி என்ன இந்த சூ ஃபேமிலில இருந்து வெளில துரத்தி விட்டுட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இங்க பாரு நீ பண்ண தப்புக்கு தான் இப்ப இந்த நிலைமையில வந்து நின்னுட்டு இருக்கா, என்ன போக விடு இல்லாட்டி நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இவன் உடனே என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, நீ உயிரோடு இருந்தா தானே நீ சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வ, எனக்கு கிடைக்காத நல்ல லைஃப் யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு விச ஊசி போட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு ஹீரோயினை காப்பாத்த வந்துடுறான். ஹீரோ சொல்றா, ஹீரோயினை என் கூட அனுப்பி வை இல்லாட்டி உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. ஜியாங் உடனே ஆட்கள் எல்லாம் வச்சு ஹீரோவை அடிக்க வைக்கிறான். ஆரம்பத்துல ஃபைட் பண்றான், ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம கீழே விழுந்துடுறான். ஜியாங் உடனே ஹீரோயினை சுத்தி நெருப்பு வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ எப்படியோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க அவ எனக்கு விச ஊசிய போட்டுட்டா, இதுக்கப்புறம் நான் வாழ்வேன்னு எனக்கு தெரியல, என்ன உடனடியா ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அவனுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா அந்த சண்டையில ஹீரோக்குமே நல்லா அடிபட்டிருக்கும். இப்போ 1 வீக் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் கான்சியஸ் வருது. ஹீரோயின் இப்ப நல்லா தான் இருக்காங்க போல. பக்கத்துல லீதா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. உன்னை காப்பாத்திட்டு ஹீரோ கோமாக்கு போயிட்டான். அவன் ஒரு வாரமா கண்ணை திறந்தே பார்க்கல. அந்த லில்லியும் அந்த ஸ்டெப்மாமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. அங்கிள் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு
சொல்லி கேட்க, இப்போ ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா ஹீரோயின். என்ன காப்பாத்த போய் தான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்களா? தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நியூவா ஒரு லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு மிஸ்டர் ஃபூ வந்துட்டு ஹீரோ தாங்கிற விஷயமும் இப்பதான் தெரிய வந்திருக்கும். ஹீரோ சொல்றா, நீங்க இவ்வளவு பெரிய ரிச் மேனா இருக்கீங்க, அப்புறம் இதுக்கு என்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை லவ் பண்ணீங்க? இப்போ என்னால தானே நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க, தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாருங்க. நீங்க கண்ணை முடிச்சு பார்த்தா அடுத்த செகண்டே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அப்படியே மாசா ஆபீஸ்க்கு வரதான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். ஹீரோமே வந்துட்டு இப்போ கண்ணு முடிச்சிட்டான் போல. ஹீரோவை பார்த்தும் கூட ஹீரோயின் எதுவுமே பேசாம கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் உடனே, என்ன மேடம் என்ன என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்ற, நீ தானே மிஸ்டர் ஃபூ, ஏன்டா என்கிட்ட சொல்லாம மறைச்ச? இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலயே அடிக்கிறா. ஹீரோ உடனே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கிற மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவ உடனே பதறி போயிடுறா. என்னடா ஆச்சு, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, ஆமா எனக்கு வலிக்குதுதான், இதுக்கு மெடிசனா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்டை காட்டுறான். ஹீரோயின்மே ஓ மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறா. 2 பேருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் சர்டிபிகேட்டுக்கு இப்போ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.